Yes, sir. Yeah. Okay, so I'll be continuing with new criticism now. So the next important new critic is I.A. Richards, who is famous for two uses of language and the four kinds of meaning. And he is famous for introducing something called practical criticism. And he came up with the work practical criticism. சரிங்களா? நெட் எக்ஸாம்ல ஒரு டைம் கேட்டிருந்தாங்க, யாரு கூட ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் அப்படிங்கிற டேர்ம் அசோசியேட் ஆகுது? ஐஏ ரிச்சர்ட்ஸ். புக் யார் எழுதியிருக்கா? ஐஏ ரிச்சர்ட்ஸ். அந்த புக்ல என்ன இருக்குங்கிறத அடுத்து வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். மீனிங் ஆஃப் மீனிங் அவரோட ஒர்க்ஸ் கொடுத்துருக்கேன். பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம், ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம், மீனிங் ஆஃப் மீனிங், இதெல்லாம் அவரோட ஒர்க்ஸ். டூ யூசஸ் ஆஃப் லாங்குவேஜ், கான்செப்ட். ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங், அகெயின் அ கான்செப்ட். Next slide. Principles of criticism. அதில் வந்து he makes a difference between the two uses of language, namely emotive and scientific use. சரிங்களா? சயின்ஸ் எப்படி இருக்கும்? ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், ஃபேக்ட்ஸ் இருக்கும். போயட்ரி எப்படி இருக்கும்? எமோஷ்னலாக இருக்கும். ஸோ எமோஷனல் அல்லது எமோட்டிவ் லாங்குவேஜ் எங்கே இருக்கும்? போயட்ரியில் இருக்கும். சயின்டிஃபிக் லாங்குவேஜ் அது வந்து எங்கே இருக்கும்? சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் அதுலலாம் இருக்கும். Science makes statements, whereas poetry makes pseudo statements. So principles of criticism la two uses of language பத்தி பேசுறாரு, namely scientific and emotive use. Scientific அது எங்க இருக்கும்? சயின்ஸ்ல, ஃபேக்ட்ஸ்ல, ட்ரூத்ல எல்லாம் இருக்கும். அண்ட் எமோட்டிவ் எங்க இருக்கும்? போயட்ரியில இருக்கும். சயின்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுமா, போயட்ரி சூடோ ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுமா? Next slide. சயின்ஸ் வேர்ட்ஸை லிட்டரலாக யூஸ் பண்ணும், போயட்ரி வேர்ட்ஸை ஃபிகரேட்டிவாக யூஸ் பண்ணும். ஃபயருன்னு ஒரு வேர்டு எடுத்துக்கோங்க, எவ்வளோ பாடல்கள் கேட்டிருக்கோம். ஒவ்வொரு இடங்கள்ல ஃபயர் வந்து வேற வேற அர்த்தங்களை குறிக்கும். சரிங்களா? ஒரு இடத்துல பேஷனா இருக்கலாம், ஒரு இடத்துல வந்து என்ன சொல்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த ஆட்டிடியூடா இருக்கலாம் ஃபயருங்கிறது. சரிங்களா? ஸோ வேற இடங்கள்ல வேற சில மீனிங்கா இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதுதான் என்னது ஃபிகரேட்டிவ். ஆனா சயின்ஸ் எப்படி இருக்கும்? எல்லா இடங்களையும் அந்த ஃபயருங்கிற வார்த்தைக்கு ஒரே மீனிங் தான் இருக்கும். ஓகே, ஸோ இது உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். ஸோ ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் பற்றி சொல்லித்தரேன்னு சொன்னா, ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம்ல என்ன நடக்கு? ஒரு போயம், ஒரு சில போயம்ஸை கொடுக்குறாரு. போயம்ஸை கொடுத்துட்டு ரைட்டரோட நேமை மென்ஷன் பண்ணலை. ஜாம்பவான்களோட போயமும் இருக்குது, சாதாரண ஆட்களோட போயமும் இருக்குது.
See, at Cambridge, I.A. Richards conducted an experiment wherein he gave several poems, some written by great writers, some by very mediocre writers. And he did not mention the names of the writers, the poets. He asked his scholars or students to analyze and assess comment the poems, and the comment that was received was simply shocking. It jolted, say, I.A. Richards, because minor poets and magazine poets were extraordinarily praised, where legends were denounced. ஜாம்பவான்களை வந்து கழுவி ஊத்துறதும், மைனர் மேகசின் போயட்ஸ் எல்லாம் வந்து தூக்கி கொண்டாடுற மாதிரியும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் எழுதியிருந்தாங்க. இத தன்னோட புக்கான பிராக்டிக்கல் கிரிட்டிசிசம்ல தலைவர் பதிவு பண்றாரு. சரிங்களா? Next slide. Take a screenshot. Next slide. And I.A. Richards, he talks about the 4 kinds of meaning. அது என்னலாம் பார்த்துருவோம். யாரா சொல்லலாமா? Sense, feeling, tone and intention. Sense, feeling, tone, and intention. So what is sense? I go and tell somebody something. யாரோ ஒருத்தர்கிட்ட போய் ஒரு விஷயம் நான் சொல்றேன். சரிங்களா? அந்த அந்த விஷயத்தோட லிட்ரல் மீனிங் இருக்கும்ல, அந்த வார்த்தையோட வேர்ட் ஃபார் வேர்ட் மீனிங் வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் போய் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட ப்ரைஸ் பண்றேன். சரியா? என்ன சொல்றேன், நீ வந்து ஒரு ஒரு உனக்கு பயங்கரமா லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கு, நீ வந்து ஒரு ஒரு கலெக்டரா வருவ அப்படின்னு நான் வந்து சொல்றேன். சரியா? ஸோ இது வந்து என்னது, இதோடைய என்ன சொல்ல, இதோட வேர்ட் ஃபார் வேர்ட் மீனிங் இருக்குல்ல, கலெக்டரு, அப்புறம் வந்து நீ வந்து லீடர்ஷிப்ல பெஸ்ட், ஒவ்வொரு வேர்டுக்குள்ள லிட்ரல் மீனிங் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து என்னது, சென்ஸ். சரிங்களா? சென்ஸ் வந்து அப்படியே உள்ளது உள்ளபடியே அப்படியே அவன் நம்புறது, அந்த ஸ்டூடெண்ட் வந்து நம்புறான். இது வந்து சென்ஸ். ஃபீலிங் என்ன, ஃபீலிங் வந்து அந்த கண்டென்ட் மேல, நான் சொல்லக்கூடிய அந்த கண்டென்ட் மேல, நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் மேல நான் வச்சிருக்கக்கூடிய ஆட்டிடியூட் என்ன. சரியா? நான் அதை வந்து உண்மைக்கு சொல்றேனா, விரும்பி சொல்றேனா, இல்ல இப்படிலாம் சொன்னா அவன் வந்து இன்னும் கூட கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிப்பான்னு சொல்றேனா, ஒரு 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 பர்டிகுலர் ஃபீல், ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் அ சப்ஜெக்ட். இப்போ அடுத்து என்னது, சென்ஸ், ஃபீலிங், டோன். டோன்னா என்னது, ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் அ லிசனர். அந்த பையன் மீது நான் வச்சிருக்கக்கூடிய ஆட்டிடியூட் என்ன. உதாரணத்துக்கு நான் என்ன ஆட்டிடியூட் வச்சிருக்கலாம், எனக்கு தான் நிறைய தெரியுது, நான் வந்து ரொம்ப அவனை என்கரேஜ் பண்ற மாதிரியும், என்னால் அவன் லிஃப்ட் ஆக போறான்ங்கிற மாதிரியும் நான் என்ன பண்ணியிருக்கலாம், அந்த ஆட்டிடியூட்ல நான் வந்து சொல்லியிருக்கலாம். சரிங்களா? உண்மையிலேயே அவன் வந்து ஒரு ஒரு ஒரேஷியஸ் ரீடரா இருக்கலாம், உண்மையிலேயே அவனுக்கு வந்து 8ஆம் கிளாஸ்ல இருந்து கலெக்டர் ஆகணும்னு ஆசை இருந்திருக்கலாம். ஆனா நான் என்ன ஆட்டிடியூட் வச்சிருக்கேன், இதெல்லாம் சொன்ன உடனே அவன் வந்து கலெக்டர் ஆயிடுவான், என்னாலதான் ஆக போறான் அப்படின்னு நான் ஒரு, எனக்கு ஒரு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும்ல, பாரு ஒன்ன தூக்கி விடுற இடத்துல நான் இருக்கேன் பாரு அப்படின்னு ஒரு 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 கெத்து, ஒரு திமிரு, ஒரு ஒரு ஏதோ பெரிய விஷயம் பண்ண போற மாதிரி நம்மளுக்கு ஒரு
தாட் இருக்குல்ல, அதுதான் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லிசனர் ஆர் ரீடர். சரிங்களா? நிறைய நேரங்களில் நம்ம அதை வந்து பார்க்கலாம் ஸ்பீக்கர் லிசனரில். அண்ட் லாஸ்ட்ல இன்டென்ஷன், எனக்கு என்ன நோக்கம் இருக்கு, சரிங்களா? இப்போ என்ன நோக்கமா இருக்கலாம், நம்ம வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்து கலெக்டர் ஆவான் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கலாம். அவனுக்கு வந்து என்ன சொல்ல, ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சது ஒரு இன்டென்ஷனா இருக்கலாம். இல்ல ஒரு ஃப்ளோல அடிச்சு விடுறது கூட ஒரு இன்டென்ஷனா இருக்கலாம். சரி, ஏதோ பேசணுங்கிறதுக்காக சில நேரம் பேசுவோம்ல, சரியா? ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று அவனை ஐஸ் வைக்கிறது கூட நான் சொல்லியிருக்கலாம். இல்ல அவங்க அப்பாவை வச்சு எனக்கு ஒரு காரியம் நடக்கிறதா இருந்திருக்கும், அதனால நான் அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். சரியா? சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ இன்டென்ஷன்னா இந்த ரியல் எய்ம். வேர்ட் ஃபார் வேர்ட் மீனிங், உள்ளது உள்ளபடி, அதுதான் சென்ஸ். அடுத்து என்னது, ஃபீலிங். அந்த சப்ஜெக்ட் மேல, அந்த கண்டென்ட் மேல என்னோட ஈடுபாடு என்ன, நான் அதை எப்படி பார்க்குறேன். மூணாவது ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் த லிசனர், அதுதான் வந்து டோன். அந்த ஸ்டூடெண்ட்டை நான் வந்து மேலே தூக்கி பார்க்குறேன்னா, நேராக பார்க்குறேன்னா, இல்லை அவன் நான் தூக்கி விடுற இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு நான் பார்க்குறேன்னா. சிலலாம் நம்ம அட்மிரேஷனில் பார்ப்போம். சிலரை பார்க்கும்போது நம்மளாம் என்ன படிக்கிறோம், நம்மளுக்குலாம் என்ன அறிவு இருக்கு, அவனுக்கு இருக்கு பாரு அறிவு அப்படிங்கிற மாதிரி அட்மையர் பண்ணும். அவனுக்கு இருக்குதான் வேற லெவல் டேலண்ட் பண்ண நம்மளுக்கே தெரியும். ஸ்டூடெண்ட் மிஞ்சின டீச்சர்ஸ் மிஞ்சின ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அங்கங்க. அண்ட் லாஸ்ட்ல என்னது, இன்டென்ஷன். இன்டென்ஷன் அப்படின்னா என்ன, நோக்கம். நான் ஏன் அவனை சொல்றேன், அவனை ஐஸ் வைக்கிறதுக்கு சொல்றேன்னா, அவன் முன்னேறணும்னு சொல்றேன்னா, இல்லை அவங்க அப்பா வச்சு எனக்கு ஒரு வேலை ஏதோ காரியம் ஆகணும்னு நான் சொல்றேன்னா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு இமேஜினரி எக்ஸாம்பிள் இருக்கு, சரியா? ஸோ இதுதான் என்னது, த 4 kinds ஆஃப் மீனிங்.